இப்படியாக துயரத்தின் மத்தியில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் துன்பத்தின் நேரத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து படித்து நம் வேண்டுதலை விண்ணப்பத்தையும் கர்த்தரிடத்தில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 102 அதிகாரம். கர்த்தரை நோக்கி துன்ப நேரத்தில் வேதனையின் மத்தியில் செய்கிற ஜெபமாக இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் ஜெபத்தை கேட்டருளோ. என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. கர்த்தாவே, என்னுடைய கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஜெபத்தை கேளும் சுவாமி. எனக்கு செவி கொடுத்தருளும், என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் செய்கிற ஜெபத்தை தயவு செய்து கேளும் சுவாமி. அப்படி நீர் கேட்டு எனக்கு பதில் தாரும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதேயும். நீர் என் மேல் கோபமாய் இருந்து என் பக்கமாய் நான் செய்யும் ஜெபத்தை கேட்காமல் திரும்பாமல் இருந்து முகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும். அதாவது கர்த்தர் தம் முகத்தை மறைக்கிறார் என்றால், நாம் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பிடிக்காதவர்கள், கோபம் கொண்டவர்கள் யாராவது எதிரில் வந்தால் முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடுவார்கள். அது போல கர்த்தர் நம்மேல் கோபம் கொண்டால், கர்த்தரின் சுபாவம் தான் நமக்குள்ளும் வந்திருக்கிறது, மனிதர்களுக்குள்ளும். கர்த்தர் என்ன செய்வார்? நம்மேல் கோபம் கொண்டால் நம் ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார், அவர் முகத்தை காண்பிக்க மாட்டார். அவர் நம் பக்கம் திரும்பாமல் வேறு பக்கம் திரும்பிக் கொள்வார். அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உமது முகத்தை எனக்கு மறைக்காதேயும், மறைத்து விடாதேயும் சுவாமி. என் மேல் இரக்கமாயிரும், என் ஜெபத்தை கேட்டருளும், என் துன்ப நேரத்தில் என்னை காத்தருளும். நான் கூப்பிடும் பொழுது எனக்கு தீவிரமாய் பதில் தாரும். ஆம் கர்த்தாவே, நான் கூப்பிடும் பொழுது எனக்கு சீக்கிரமாய் பதில் கொடுத்து விடும். உம்மை நோக்கி கேட்கிறேன் என்று இந்த இடத்தில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. கர்த்தரின் என் நாட்கள் புகையை போல போய்விட்டது. புகை மேலே எழும்பும் பொழுது அது காற்று பட்டதும் காற்றில் கரைந்து மறைந்து விடும். அது போல இருப்பதே தெரியாது. இப்பொழுது இருக்கும், இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அந்த காற்றில் கலந்து விடும். புகை இருப்பதே தெரியாமல் மறைந்து போகும். அது போல என் வாழ்நாட்கள் போய்விடுகிறது. காற்றில் பறக்கும் புகையை போல என் வாழ்நாட்கள் முடிந்து போகிறது. என் எலும்புகள் எரியுண்டது. என் எலும்புகள் எல்லாம் எரிந்து போயிற்று, சாம்பலானது. கொல்லிக்கட்டை எரிவது போல, ஒரு விறகு எரிவது போல என் எலும்புகள் எரிந்து போயிற்று. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்து போயிற்று. புல்லை வெட்டி வெளியே போட்டால் அது ஒரு நாளில் காய்ந்து போகும், ஒரு பகல் நேரத்திலேயே அது உலர்ந்து போகும். அது போல என் இருதயம் உலர்ந்து போயிற்று சுவாமி, காய்ந்து போனது. நான் மிகவும் துன்பத்தினால் துவண்டு விட்டேன் என்ற பொருள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் போஜனத்தை புசிக்கவும் மறந்தேன், சாப்பிட மறந்து போனேன் சுவாமி. என் துக்கத்தினால், துயரத்தினால், பல பிரச்சனைகள், மனக்குழப்பங்களினால் உணவு சாப்பிட வேண்டும் என்கிற நினைவு கூட எனக்கு இல்லை. மறந்து போனேன் ஆண்டவரே. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் தோளோடு ஒட்டி கொண்டது. அப்படி என்றால் பெருமூச்சு விடுகிறார். ஐயோ, இது இப்படியானதே, அது அப்படியானதே என்று பெருமூச்சு விட்டு. வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் நம் சரீரத்தையும் பாதிக்கும். மனதிற்கு ஏற்படுகிற துன்பங்கள் சரீரத்தை பாதிக்கும். சரீரத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் மனதை பாதிக்கும். ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு தானே இருக்கிறது. அதனால் நம் வலிகள், நம் வேதனைகள் நம் மனதிற்கு ஏற்படுவது நம் சரீரத்தையும் பாதிக்கிறது. வனாந்திரத்தில் திரியும் நாரைக்கு ஒப்பானேன். நாரை வானத்தில் பறக்கும், பறந்து வந்து கீழே தரையில் இரையை தேடும். நாரை அப்படி செய்யும். அந்த நாரையை போல் என் வாழ்க்கையானது. பாழிடங்களில் தங்குகிற ஆந்தையை போல் ஆனேன். ஆந்தையானது பாழான கட்டிடங்கள், இடிந்த கட்டிடங்கள், உடைந்த மரம் போன்ற இடங்களில் தான் ஆந்தைகள் போய் தங்கும். அந்த பொந்துக்குள் தங்கி கொள்ளும்.
அதுபோல என் வாழ்க்கையானது. நான் தனித்தவனானேன். இருக்க இடம் இல்லாமல் எங்கு போய் அண்டிக் கொள்வோம் என்று குகைகளிலும் மலைகளிலும் மரங்களின் அடியிலும் போய் தங்கிக் கொள்கிறேன். தனிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா இப்படி தங்க இடமில்லாமல் துயரத்தோடு நாம் வாழும் நிலை ஏற்படலாம். அப்படிப்பட்ட நிலையில் நான் எங்கு போவேன், எங்கு போய் தங்குவேன், எங்கு போய் இருப்பேன், என் வீடு போனது, என் உறவுகள் போனது, நான் தனித்து இருக்கிறேனே என்று துன்பப்படுகிற நாளில் செய்கிற ஜெபமாய் இது இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு துன்பம் வந்தால் இந்தந்த வழிகளில் எல்லாம் வரும். இத்தனையும் சேர்ந்து வரும். சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் வீட்டின் மேல் தங்குகிற ஒரு குருவியை போல் இருக்கிறேன். குருவி கூடு கட்டி வீட்டில் இருக்கும். அந்த கூடுகளில் பார்த்தால் அது தூங்காமல் இருக்கும். அது போல நான் இருக்கிறேன் சுவாமி. கூட்டில் இருக்கும் குருவி போல நான் தூக்கமில்லாதவனா, இரவும் பகலும் தூங்கவும் முடியவில்லை. மன வேதனையினாலும் குழப்பத்தினாலும் சரீரத்தின் பாடுகளினாலும் தூங்கவும் முடியாமல் தனித்திருக்கிறேன். தனிமையாயிருக்கிறேன். இருதயம் துவண்டிருக்கிறேன். தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன். நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை சபிக்கிறார்கள். என் எதிரிகள் எல்லாம் என்னை சாபம் இடுகிறார்கள். நான் அழிந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என் எதிரிகள் சபிக்கிறார்கள். என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள், என் மேல் வெறி கொண்டவர்கள் சாபம் இடுகிறார்கள். என் எதிரிகள் எல்லாம் என்னை நிந்திக்கிறார்கள், திட்டுகிறார்கள், கேவலமாய் பேசுகிறார்கள். நிந்தனை என்பது தூஷணமாய் பேசுவது, காயப்படுத்தி பார்ப்பது, பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகளால் செய்வதுதான் நிந்தனை. நீர் என்னை உயர தூக்கி கீழே தள்ளினீர். என் வாழ்க்கையின் மிக உயர்வை எனக்கு கொடுத்திருந்தீர் சுவாமி. ஆனால் அதன் பின்பு என்னை நீர் கீழே தள்ளிவிட்டீர். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திற்கும் சினத்திற்கும், அதாவது நீர் கோபப்படுவதற்கும் அதிக கோபப்படுவதற்கும் நான் காரணமாகி விட்டேன். நீர் என்னை உயர்ந்த நிலையில் வைத்தீர், ஆனால் பின்போ என்னை கீழே தள்ளிவிட்டீர். உம்முடைய கோபத்திற்கு நான் ஆளாகி விட்டேன். நான் சாம்பலை ஆகாரமாய் புசித்து என் பானத்தை கண்ணீரோடு கலக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட துன்ப நிலை இந்த மனிதனுக்கு வந்திருக்கிறது. சாப்பிட ஆகாரம் கிடைக்கவில்லை. சாம்பலை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். தண்ணீரில் குடிக்கும் பானத்தில் அதை எடுத்து பார்க்கும்போது கண்ணீர் அருவியாய் கொட்டுகிறது. அந்த கண்ணீரோடு அந்த தண்ணீரை குடிக்கிறார். நல்ல குடிக்க தண்ணீர் இல்லை, குடிக்க ஒரு பானம் எதுவும் இல்லை, கிடைக்கவில்லை. நல்ல ஆகாரம் இல்லை. ஒரு குருவியை போல தனித்து எந்த தங்கும் இடம் இல்லாமல் தவித்து கிடக்கிற ஒரு நிலை இந்த மனிதனுக்கு வந்திருக்கிறது. என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது. நாம் வெளியில் செல்லும் போது நம்மேல் வெயில் படும் போது நிழல் தோன்றும். அந்த நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாலை நேரம் ஆகும் போது சாய்ந்து விடும். அது போல இரவு வரும்போது முற்றிலும் மறைந்து போகும். என் வாழ்நாளும் அப்படித்தான் சுவாமி. சீக்கிரமாய் மறைந்து போகிறதா இருக்கிறது. புல்லை போல உலர்ந்து போகிறேன். காலையில் நன்கு செழிப்பாய் இருக்கிற புல்லானது வெயில் அதிகம் அடித்தால், அதிகமான வெயில் படும் பொழுது அது மாலைக்குள் வாடி போகும். அப்படியே துவண்டு விடும் சில புல்செடிகள். அது போல நான் இருக்கிறேன் சுவாமி. என் வாழ்நாள் அற்பமானது, குறுகியது, சீக்கிரமாய் வாடி போகும், முடிந்து போகும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர். ஆம் சுவாமி, நீர் என்றென்றும் இருக்கிறீர். உம்முடைய நாமம் பிரஸ்தாபம், உம்முடைய பெயர் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் எப்பொழுதும் இருக்கிறீர் சுவாமி. என் வாழ்வு ஒரு புல்லை போன்றது, அற்பமானது, நிழலை போன்றது, முடிந்து போகும். ஆனால் கர்த்தாவே, உம்முடைய ஆயுள் நீண்ட ஆயுள் உள்ளவர். நீர் தலைமுறை தலைமுறையாக உம்முடைய பேரும் புகழும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய நாமமே நிலைத்திருக்கும். அவரே எல்லோரிலும் புகழப்படத்தக்கவர். கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீர். நீர் எழும்பி சீயோனுக்கு இரக்கம் செய்வீர். சீயோன் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பொருள் கொள்ளலாம். எருசலேம் பட்டணத்தையும் குறிக்கும், கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் குறிக்கும். அப்படி என்றால் கர்த்தாவே, நீர் எழும்பி சீயோனில், ஆண்டவரே, சீயோனை நீர் ஆசீர்வதிப்பீர். சீயோனுக்கு இரக்கம் செய்வீர். சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் நேரமும் வந்தது ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு, அதாவது எங்களுக்கு
நீர் நன்மை செய்ய போகிறீர். அதற்கான நேரமும் வந்துவிட்டது. கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரர்கள் அதன் கல்லுகளின் மேலும் மண்ணின் மேலும் வாஞ்சை வைக்கிறார்கள். அப்படி என்றால் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் இருக்கும் இடம் எருசலேம் நகரம் கல்லும் மண்ணுமாய் இடிக்கப்பட்டதாக அது பாழாய் கிடக்கிறது. அதன் மேல் உம்முடைய ஊழியக்காரர்கள் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் உம்முடைய கிருபையும் இரக்கமும் வந்து நாங்கள் கட்டப்பட வேண்டும் என்று பொருள் வருகிறது. திருச்சபைகள் கர்த்தரால் கட்டப்பட போகிறது. அதற்கான செய்தியாக இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் கட்டப்பட வேண்டும் என்று உம்முடைய ஊழியக்காரர்கள் வாஞ்சையாய் இருக்கிறார்கள், ஆசையாய் இருக்கிறார்கள். அதன்படி நீர் செய்ய போகிறீர். கர்த்தர் சீயோனை கட்டி அதன் மகிமையில் வெளிப்படுவார். சீயோன் என்னும் இஸ்ரவேல் தேசத்தையும் எருசலேமையும் ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகெங்கும் இருக்கிற தனிப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய திருச்சபையும் கட்டப்படும். சியோன் என்று சொல்லப்படும் பொழுது கர்த்தருடையவர்கள் எல்லோரும் என்று பொருள்படும். அப்பொழுது அவர்கள் கட்டப்படுவார்கள். கர்த்தரால் இரக்கம் பெற்று ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பாவத்தில் இருந்தும் பாடுகளில் இருந்தும் இயலாமைகளில் இருந்தும் வெளிப்பட்டு குணப்பட்டு அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அவர்களுக்கு சூழ்நிலை ஏற்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பொழுது கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும். இக்கற்றவர்கள் செய்யும் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். அதை அசட்டை பண்ண மாட்டார். இவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் திக்கற்றவர்கள் என்று அசட்டை பண்ணாமல் கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்வார். அப்பொழுது கர்த்தர் இப்படியாக சியோனை கட்டி சியோனுக்கு இறங்கும் பொழுது பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்திற்கும் ராஜாக்கள் எல்லாரும் கர்த்தருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை கண்டு பயப்படுவார்கள். கர்த்தருடைய இரக்கம் அவ்வளவு பெரியதாய் இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், மகிமையை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை கண்டு ஜனங்கள் எல்லாரும் பயப்படுவார்கள். ராஜாக்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமையை பார்த்து ஆஹா எப்படிப்பட்ட செயல் இது, கர்த்தர் எவ்வளவாய் செய்தார் என்று பயப்படுவார்கள். இப்படியாக கர்த்தர் தம்முடைய நாமத்திற்கு மகிமையை உண்டு பண்ணுவார். பின் சந்ததியாருக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலத்தில் நடக்க போகிற காரியங்களுக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு இது பொருந்தும். நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்பார். கட்டுண்டவர்கள் என்றால் அடிமைத்தனத்திற்கு பலரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு சிறைப்பட்ட நிலையில் வீட்டிற்குள்ளாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தில் இருக்கலாம், அதை விட்டு வெளியே வர முடியாது என்ற நிலையில் அடைக்கப்பட்டவர்களாக, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருந்து வெளியே வர முடியாதவர்களாக, துன்பத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் அடைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களே கட்டப்பட்டவர்கள், கட்டுண்டவர்கள். அவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். அவர்களுடைய பெருமூச்சை கேட்பார். அடிமைத்தனத்திற்குட்பட்டவர்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக யாரிடத்திலாவது அடிமைப்பட்டு மாட்டிக்கொண்டு கிடப்பார்கள். அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நினைப்பார்கள், ஆனால் முடியாது. அப்படிப்பட்டவர்களின் பெருமூச்சை கர்த்தர் கேட்பார். அவர்களுக்கு நன்மை செய்ய தொடங்குவார். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். இப்படி செய்வதற்காக கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், உயிருக்கு பயந்து பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பவர்களை விடுதலையாக்கவும், அவர்களை பாதுகாக்கவும் கர்த்தர் வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, உயரத்திலிருந்து, உன்னதங்களில் இருந்து நம்மை பார்க்கிறார். நம்மை பார்த்து இப்படியாக நமக்கு விடுதலை தருகிறார். கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்காக ஜனங்களும் ராஜாக்களும் கூடிக்கொள்வார்கள். எல்லோரும் சேர்ந்து கொள்வார்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று. சீயோனில் இப்படி எல்லோரும் கூடி வந்து
சீயோனில் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். கர்த்தருடைய நாமத்தை சீயோனிலும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். எருசலேமில் கர்த்தருடைய துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சீயோனில் என்று சொல்லும் போது திருச்சபைகளில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். எருசலேமில் இஸ்ரவேலர்கள் பலர் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை துதித்து மகிழ்வார்கள். என் வாழ்க்கையின் வழியிலே கர்த்தர் என்னை ஒடுக்கி என் பெலனை குறுக பண்ணினார். என் வாழ்க்கையில் பெலன் குறைந்து போயிற்று. என்னை அவர் ஒடுக்கினார். என்னை துன்பத்திற்கும் துயரத்திற்கும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அப்படி செய்ததினால் நான் ஒடுங்கி போனேன். என் நாட்கள் குறுகி போயிற்று. என் வாழ்நாள் மிகவும் குறுகி போயிற்று. இப்படிப்பட்ட நிலையில் என் மரணம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நான் விண்ணப்பம் செய்தேன். கர்த்தாவே, பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதேயும், பாதி வயதில் என்னை எடுத்து விடாதேயும், என் ஜீவனை எடுத்துக்கொண்டு விடாதேயும். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய பிரஸ்தாபம் நிற்குமே. ஆண்டவரே, தயவு செய்து பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதேயும். நீர் நீண்ட ஆயுசுள்ளவர். அது போல எனக்கும் உம்முடைய ஆயுள் நாட்களை எனக்கு தாரும். கர்த்தாவே, ஆதி காலத்தில் நீர் பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தியதும் நீர்தான் சுவாமி. வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. வானங்கள் உம்முடைய செயல்களின் வெளிப்பாடு. ஆம் கர்த்தாவே, நீரே வானங்களை சிருஷ்டித்தீர். உம் திருக்கரங்களால் படைத்தீர். அவைகள் எல்லாம் அழிந்து போகும். வானமும் பூமியும் அழிந்து போகும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளோ அழிந்து போகாது. நீர் அழிந்து போக மாட்டீர். நீர் என்றென்றும் நிலைத்திருப்பீர். கர்த்தாவே, அவைகள் எல்லாம் ஒரு துணியை போல பழசாய் போகும். அது பழசாய் வீணாய் போகும். வானமும் பூமியும் ஒரு துணியை போல பழசாய் போய்விடும். ஆனால் கர்த்தாவே, உம்முடைய ஆயுள் நிலைத்திருக்கும். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். நீர் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பீர். உம்முடைய ஆயுள் முடிந்து போவதில்லை. உம்முடைய ஆண்டுகள் முடியாது சுவாமி. அது போய்கொண்டே இருக்கும். அது முடிவில்லாதது. கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமது அடியாரின் பிள்ளைகள், உம்முடைய உண்மையான சீஷரின் பிள்ளைகள், உம்முடைய வழிகளை பின்பற்றுகிற பரிசுத்தவான்களின் பிள்ளைகள் உம்மிடத்தில் தாபரித்திருப்பார்கள். உம்மோடு கூட இருப்பார்கள். அவர்கள் என்றென்றும் உம்முடன் கூட நிலைத்திருப்பார்கள். இப்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீர். இப்படியாக துயரத்தின் மத்தியில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் துன்பத்தின் நேரத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து படித்து நம் வேண்டுதலை விண்ணப்பத்தையும் கர்த்தரிடத்தில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார். சங்கீதம் 103 அதிகாரம். தாவீது ராஜாவின் சங்கீதம். அவர் எழுதியது. தாவீது ராஜா தன் ஆத்துமாவை நோக்கி பேசுகிறார். மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 நிலைகள் சேர்ந்தவனாக, ஒன்று சேர்ந்தவனாக தான் முழு மனிதன் இருக்கிறான். இப்படியாக மனிதனுடைய சாயல் இருக்கிறது. கர்த்தர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற திரித்துவ தேவனாய் இருக்கிறார். அதுபோல அவர் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாமும் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 நிலையும் சேர்ந்த நிலையில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் மனிதனை இந்த 3 நிலைகளையும் சேர்த்து படைத்திருக்கிறார். நம் ஆத்துமா தனித்தன்மை வாய்ந்தது. நம் ஆவி, நம் சரீரம் 3 விதமான குணங்கள் உடையது. கர்த்தருடைய ஆவியானவர் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனை சிருஷ்டித்த பொழுது கர்த்தர் அவருடைய நாசியின் சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது மனிதன் ஜீவாத்மாவானான் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மனிதனுடைய ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. சரீரம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டது. கர்த்தர் தம் திருக்கரங்களால் மனிதனை உருவாக்கினார். ஆத்துமா என்பது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. நாமே ஆத்துமா, ஜீவாத்துமாவானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆதாமின் நாசியில் ஊதினார். அப்பொழுது ஆதாம்
ஜீவாத்துமாவானான். ஜீவ ஆத்துமாவானான். ஆத்துமாவாக உருவாக்கியது, சிருஷ்டித்தது நம்முடைய தேவன்தான். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை சிருஷ்டித்து படைத்திருக்கிறார். இப்படி படைத்திருக்கிற நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் ஆவியில் சொல்லப்பட்டு அது ஆத்துமாவை செயல்படுத்துவதாகவும் சரீரத்தை செயல்படுத்துவதாகவும் இருக்கிறது. ஆவி ஆளுகை செய்கிறது. ஆத்துமா ஆவியின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆத்துமாவும் சரீரமும் செயல்பட வேண்டும். சில நேரங்களில் கீழ்ப்படியும், சில நேரங்களில் கீழ்ப்படியாது. அப்படி என்றால் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஆவி சொல்வதையே ஆத்துமாவும் சரீரமும் கேட்டு நடக்க வேண்டும். அது சரியான ஒரு மனநிலை, ஆரோக்கியமான மனநிலை. இப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பது போல நம் ஆத்துமாவுக்கு நாம் கட்டளை கொடுக்கிறோம் இந்த வேத பகுதியில். அதாவது, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆத்துமாவுக்கு நம் ஆவியிலிருந்து கட்டளை கொடுக்கிறோம். இது சரியான முறையான ஜெபமே. கர்த்தரை நோக்கி என் ஆத்துமாவே, ஆவி மட்டும் அல்ல, சரீரம் மட்டும் அல்ல, என் ஆத்துமாவே, என் முழு மனம், என் ஆழ் மனதிலிருந்து கர்த்தருக்கு துதி செலுத்தப்பட வேண்டும். ஆத்துமா என்பதே தனித்தன்மை வாய்ந்த நாமாக இருக்கிறோம், நம்முடைய மனமாய் இருக்கிறது. அப்பொழுது ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரி, அவருக்கு மகிமையை செலுத்து, நன்றி செலுத்து. என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தருக்கு அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணு. முழு உள்ளம், நம்முடைய முழு இருதயத்தோடு, முழு மனம், நம்முடைய ஆத்துமா, நம் இரத்தத்தில் அது கலந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்பது நம் சரீரத்தை போன்ற ஒரே ரூபமாய் இருக்கிறது. நம் சரீரத்தை போன்றே நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய ஆவியும் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும். தன்மை வேறு, உருவம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம் ஆவி நம்மை போலவே தான் இருக்கும். நம் ஆத்துமாவும் நம்மை போலதான் இருக்கும். அதற்கு நாம் கட்டளை கொடுக்க வேண்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய நினைவுகள் ஆத்துமாவில் இருக்கிறது. நாம் எதையெல்லாம் நினைத்து வைக்கிறோமோ, பதித்து வைக்கிறோமோ, அது நம் ஆத்துமாவை சேரும். இன்னொரு காரியம், நம் ஆத்துமா என்பது நாம் இறந்த பின்பு கர்த்தர் தந்த ஆவி கர்த்தரிடத்தில் போய் சேரும். சரீரம் மண்ணோடு மண்ணாய் மரித்து போகும். நம் ஆத்துமாவை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும். முதல் மரணத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளின் ஆத்துமா கர்த்தருடைய ராஜ்யத்தை போய் சேர்ந்து விடும். பாவிகளுடைய ஆத்துமாவும் மிருகங்களுடைய ஆத்துமாவும் பாதாளத்திற்கு சென்றுவிடும். இதற்கு சங்கீத புஸ்தகத்தில் ஆதாரம் இருக்கிறது. கர்த்தர் செய்த சகல கிரியைகளையும் நாம் மறக்க கூடாது. அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக, ஸ்தோத்திரம் என்றால் நன்றி என்று பொருள், கர்த்தருக்கு நன்றி என்று பொருள். அல்லேலூயா என்றாலும் கர்த்தருக்கு நன்றி என்று பொருள். அப்படி என்றால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் இருக்கும்போது நன்றி உணர்வு என்கிற நற்குணம் பரிசுத்தாவின் கனிகளில் ஒன்றான நற்குணங்களில் ஒன்றாயிருக்கிறது. நற்குணம் என்பது பல அடங்கும். அதில் நன்றி உணர்வு என்ற ஒரு குணமும் அடங்கும். அது நமக்கு இருக்கிறது என்பது தெரிவிக்கப்படுகிறது. இந்த நற்குணத்தை கர்த்தர் விரும்புகிறார். நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை நேசிப்பார். அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் நம் அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மன்னித்து விடுவார். நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் குணமாக்கி விடுவார். அவர் சுகம் தருவார். நம்முடைய பிராணனை, நம்முடைய உயிரை அவர் பாதுகாப்பார். நம் உயிருக்கு வரும் ஆபத்துகள், அது கொள்ளை நோயாயிருக்கலாம், சண்டை சச்சரவுகள் போன்றவையாயிருக்கலாம், ஆபத்துகளாயிருக்கலாம், அது எந்தவித துன்பமாயிருக்கலாம், பஞ்சம் பசியாயிருக்கலாம். இவைகள் எது வந்தாலும் நம் உயிருக்கு ஆபத்து வரும். இப்படி எந்த ஆபத்து வந்தாலும் அதை எல்லாவற்றிலிருந்தும், அந்த அழிவுகளில் இருந்து கர்த்தர் நம்மை மீட்டு எடுத்து நம்மை பாதுகாப்பார். நம் உயிரை பாதுகாக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவரை நம்பி இருக்கும் போது நம் ஜீவன் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கும். நம்மை பாதுகாத்துக் கொள்வார் கர்த்தர். உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவார். கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினால் இரக்கப்படுவார். நம்மிடத்தில் அன்பாயிருப்பார்.
அவருடைய அளவற்ற இரக்கத்தினால் நம்மை முடிசூட்டுவார், நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நமக்கு இரக்கம் காண்பித்து கிருபையாய் இருந்து நன்மையினால் நம்மை முடிசூட்டுவார். கர்த்தர் நமக்கு நன்மையை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவார். நல்ல காரியங்கள் நடக்கும். நன்மையானதை நாம் பெற்றுக்கொள்வோம். நன்மையினால் நமது வாயை திருப்தியாக்குவார். நல்ல விஷயங்களால் நம்மை திருப்தியாக்குவார். நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல தங்கும் இடம், நன்மையான வார்த்தைகள், நல்ல மனிதர்கள் போன்ற எல்லாவித நன்மையான சூழ்நிலைகளையும் நமக்கு கொடுத்து நம்மை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது வாழ வயது போல் ஆகும். கழுகானது ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்தவுடன் அது மலை உச்சியின் மேல் ஏறி அதன் இறகுகளை அகற்றிவிடும். பின்பு மொட்டையாக இருக்கும். அந்த மலையில் இருந்து சூரியனை 40 நாள் பார்த்து கொண்டே இருக்கும், உயர்ந்த மலையின் மேலேறி. அப்படி இருக்கும் பொழுது அந்த 40 நாள் முடிந்தவுடன் புது இறகுகள் முளைத்து புது பலத்துடன் அது மீண்டும் எழும்பி வரும். அதுபோல கழுகு மீண்டும் தன் பலத்தை பெறுவது போல நாமும் இளவயது போல நாம் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டிருப்போம். அதிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் வாழ வயதுக்கு ஒப்பாக இளவயது போல நாம் எழும்பி பிரகாசித்து நமக்கு புது பலன் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் அழகு பார்ப்பார். கர்த்தர் மிகவும் நல்லவர். புது பலன் நமக்கு தருவார். இளவயது போல நமக்கு பலன் தந்து பாதுகாப்பார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் பலன் தருவார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் நீதியாய் நியாயத்திருக்கிறார். ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு உதவி எதிர்பார்த்து கர்த்தருடைய சன்னதியில் காத்திருக்கிற மக்களுக்கு அவர் கிருபை செய்து அவர்களை பாதுகாக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் யார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும், கர்த்தாவே என்னை காப்பாற்றும், என் நிலை மோசமாய் இருக்கிறது, என்னை காப்பாற்றும் என்று எந்தவித பாடுகளில் இருந்தும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயம் அவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். தவித்து கொண்டு எந்தவித பயங்கரமான சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இறங்கி கர்த்தர் அவர்கள் மேல் மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். கர்த்தர் தம்முடைய வழிகளை மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். ஆம், கர்த்தர் தம்முடைய வழிகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி இப்படிதான் நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்க்கையின் வழிமுறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மோசேயாக்கும் இஸ்ரவேலருக்கும் அதையே பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். அதுவே கர்த்தருடைய வழியாயிருக்கிறது, பரிசுத்தமான வழியாயிருக்கிறது, நித்திய ஜீவனுக்கு செல்லும் வழியாயிருக்கிறது. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். கர்த்தர் உருக்கம் உள்ளவர். உருக்கம் என்றால் நாம் துன்பப்படும் பொழுது, நம்முடைய துன்பத்தின் மத்தியில் நாம் துவண்டி இருக்கும் போது நம்மை பார்த்து மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். என் மகள் இப்படி இருக்கிறாளே, இப்படி வேதனைப்படுகிறாளே, என் மகன் இப்படி துடிக்கிறானே என்று அவர் வேதனைப்பட்டு மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் இருதயம் கல்லல்ல, அவர் இருதயம் மிகவும் மென்மையானது, மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் குணத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். மன உருக்கமும் இரக்கம் உள்ளவர். கர்த்தருடைய தன்மை எது? அவர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். யாருக்கும் இறங்குவார். இரக்கத்தை காண்பிக்கிறவர், மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர். நீடிய சாந்த குணம் உள்ளவர். சிலர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உடனே கோபப்படுவார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த சாந்த குணம் உள்ளவர், அமைதியாய் இருப்பார். கர்த்தர் மிக சாந்தமான ஒரு குணமுடைய தேவன். நீடிய சாந்தம் என்று சொல்லும் பொழுது அவர் சுலபத்தில் கோபப்பட மாட்டார். நாம் அளவுக்கு மீறி தவறு செய்யும் போது, பாவம் செய்யும் போதே கர்த்தருக்கு கோபம் வரும். சின்ன சின்ன தவறுகள் செய்தால் நாம் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுத்து அவர் நீடிய சாந்த குணம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் கிருபையுள்ள தேவன். கிருபை என்பது தகுதியற்றவர்களுக்கும் அன்பு காட்டுவது, இரக்கம் காட்டுவது, அதுதான் கிருபை. நாம் தகுதி இல்லாத போதும்
நாம் பல நேரங்களில் தவறு செய்துவிட்டு பின்பு கர்த்தரிடத்தில் போய், ஆண்டவரே, நான் தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னியும் என்று நாம் மன்னிப்பு கேட்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை மன்னித்து நமக்கு கிருபை கூர்ந்து நம்மை மன்னிக்கிறார். அதுவே கிருபையாய் இருக்கிறது. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். கர்த்தர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். கடிந்து கொள்ள மாட்டார். நாம் தவறு செய்து அதிகமாய் தவறு செய்து கர்த்தர் நம்மேல் கோபம் பட்டால் அவர் அப்பொழுதுதான் கோபப்படுவார். எப்பொழுதும் கோபமாகவே இருக்க மாட்டார். கொஞ்ச காலத்தில் அவர் கோபம் விட்டு விடுவார். அதனால் அவரிடத்தில் நாம் சேர முடியும். அவரிடத்தில் துதி பலி செலுத்தி அவரிடத்தில் அன்பு கூர்ந்து மனம் திரும்பி நாம் மன்னிப்பு கேட்கும் போது அவர் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வார். அவர் எப்பொழுதும் கோபம் கொண்டிரார். எப்பொழுதும் ஒரு முறை நாம் தவறு செய்கிறோம் என்றால் அவர் கர்த்தர் கடிந்து கொண்டால் கடிந்து கொள்வார். ஆனால் எப்பொழுதும் கோபமாய் இருக்க மாட்டார். பின்பு அவர் சமாதானமாவார். அவர் அன்பாய் நம்முடன் நடந்து கொள்வார். அவருடைய இரக்கங்கள் பெரியது. அவருடைய குணம் மிகவும் உயர்ந்தது. கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் தக்கதாக நமக்கு பதில் அளிப்பதில்லை. நாம் அதிகமாய் அக்கிரமம் செய்கிறோம், அதிகமாய் பாவம் செய்கிறோம். ஆனால் அதற்கெல்லாம் சரிக்கு சரியாக அவர் பதில் கொடுத்தால் நம்மால் வாழவே முடியாது. அதனால்தான் கர்த்தர் இரக்கப்பட்டு நாம் செய்கிற பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் கொஞ்சம் தான் நமக்கு தண்டனை கொடுக்கிறார். நாம் மனம் திரும்புவதற்காக. நமக்கு சரிக்கு சரி கட்டினால் நாம் மிகவும் பாவிகள், பாவம் செய்கிறோம், மிகவும் அக்கிரமம் செய்கிறோம். அதனால் அதற்கு சரியான பதில் கொடுத்தால் நம்மால் தாங்க முடியாது. அவர் கோபத்தினால் அவர் அடித்தால் நம்மால் தாங்க முடியாது. அவர் லேசான தண்டனைகளை கொடுத்து நம்மை திருத்துகிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ, இந்த பூமிக்கும் வானத்திற்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளவு அதிகம், அவ்வளவு பெரிய அதிகமாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவருடைய கிருபை பெரியதாய் இருக்கிறதா. இது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது. அதாவது மிக மிக சந்தோஷமான ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கிறது. அற்புதமான ஒரு காரியமா இருக்கிறது. பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள தூரம் மிகவும் தொலைவு, மிக உயரமானது. அப்படிப்பட்ட தூரம் அளவாம் அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையாய் இருக்கிறாராம். இதை இன்னொரு பொருளிலும் நாம் தியானிக்கலாம். அவ்வளவு பெரிய கிருபை நம்மேல் வைத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய அன்பு நமக்கு கொடுக்கிறார். அவ்வளவு பெரிய இரக்கத்தை நமக்கு கொடுக்கிறார் என்றும் தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு பொருள், வானமும் பூமியும் உள்ள தொலைவு என்றால் பூமியிலுள்ள நாம் பரலோகத்தை கண்டு அவரோடு சேர்த்து மகிழும்படியாக அந்த தூரத்தையும் கடக்கும்படியாக நம்மேல் கிருபை வைக்கிறார் என்றும் பொருள் கொள்ளலாம். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவருக்கு பயந்து நாம் நடக்கும் போது, அவருக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் நீதியாய் நியாயமாய் வாழும்போது நமக்கு மிகுந்த இரக்கத்தையும் கிருபையும் நமக்கு தருகிறார். அவர் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி அவரோடு சேர்த்து கொள்வார். மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ள தூரம் எவ்வளவோ, மேற்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் உள்ள தூரம் எவ்வளவு பெரியதா இருக்குமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு கர்த்தர் விலக்கி போடுகிறார். நாம் இன்று மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழலாம். கடந்த காலங்களில் நாம் பாவங்கள் செய்திருக்கலாம். எத்தனையோ விதமான பாவங்கள் இருக்கிறது. பல பாவங்கள் செய்யாமல் இருக்கலாம், சில பாவங்களை செய்திருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பாவங்களை எல்லாம் கர்த்தர் நம்மை விட்டு நீக்கி விடுகிறார். அது எப்படி நடக்கும் என்றால், கர்த்தர் நம் ஆவியில் அந்த பாவங்களை மன்னித்து விடுவார். நாம் மாம்ச சரீரத்தில் நாம் செய்த பாவத்திற்கு தக்க ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து அந்த நியாய தீர்ப்பின் காலம் முழுவதும் அந்த தண்டனையை நாம் அனுபவிக்கும் போது, அது நோயாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், பற்றாக்குறையாக இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் அந்த துன்ப காலத்தை நாம் கடந்து வரும்படி செய்வார். கூட இருந்து பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். அந்த தண்டனையெல்லாம் நாம் அனுபவித்து முடித்ததும் நம்மை மீட்டுக் கொள்வார். அப்பொழுது நம் பாவங்கள் நம்மை விட்டு நீங்கி போகும். கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் போல நம்மை விட்டு விலக்கி போட்டு நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரக்கம் காண்பிப்பது போல பிள்ளைகள் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பார்கள். தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பார்கள், உதவியாய் இருப்பார்கள், பாதுகாப்பார்கள். தகப்பனை போல கர்த்தரும் நம்மை நேசித்து
நமக்கு இரக்கம் காட்டுகிறார். ஒரு பிள்ளைக்கு தகப்பன் இறங்குவது போல கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டி நம்மை பாதுகாத்து நம் தேவைகளை நிறைவாய் தந்து நம்மை வழி நடத்துகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தான் இறங்குகிறார். கர்த்தரிடம் போய் கேட்கிற எல்லோரும் பெற்றுக்கொள்ள முடியாது எல்லா ஆசீர்வாதங்களையும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கே இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அவர் நம் பாவங்களை விலக்கி நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது, பரிசுத்தமாய் வாழும் போது. கர்த்தர் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். அவரை படைத்தவர், அவர் தெரியாதது அல்ல. நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார் நாம் மண்தான் என்று அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஒரு புல்லை போலதான் மனிதனின் வாழ்க்கை. அந்த புல் பூத்து அந்த புற்செடி முளைக்கும், பின்பு பூக்கும். அந்த பூவானது காற்று பட்ட உடனே அந்த செடியிலிருந்து பறந்து போய்விடும். அது போல மனிதனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. கொஞ்ச காலத்தில் துவங்கி கொஞ்ச காலத்தில் உடனே முடிந்து போகிற ஒரு காரியமா இருக்கிறது. மனிதன் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அந்த பூ இருந்த இடமும் இனி அறியாது. அந்த இடமும் அந்த பூவை தெரியாது. அது மறக்கப்பட்டு போகும். அது போல மனித வாழ்வு வாழும் வரைதான். வாழ்ந்து முடித்த பின்பு அந்த இறந்து போன மனிதர்களை யாரும் நினைத்துக் கொண்டு இருப்பதில்லை. நீண்ட காலம் இருப்பதில்லை. அது முடிந்து போகிறது. நம் வாழ்க்கை நம்மோடு கூட முடிந்து போகிறது. கர்த்தருடைய கிருபை கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேலும், அவர்கள் பிள்ளைகள் மேலும், அவர்கள் தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்கு இருக்கும். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் கிருபையானது அவர்கள் மேல் எப்பொழுதும் இருக்கும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கே இந்த பாக்கியம் கிடைக்கும். அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு நம் வாழ்க்கையை நம் இஷ்டப்படி வாழ்ந்தால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை தியானித்து வசனத்தின்படி நாம் வாழும் போதே கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருக்கிறோம். அப்படி கர்த்தருக்கு பயந்து நீதியாய் வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அனாதியாய் என்றென்றைக்கும் அவர்கள் மேல் கிருபை இருக்கும். என்றென்றைக்கும் என்று சொல்லும் போது நித்திய ஜீவனிலும் அந்த கிருபை அவர்களுக்கு தொடர்ந்து வரும். கர்த்தருடைய கிருபையானது அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு 10 கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தருடைய மலை உபதேசத்தை, புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற மலை உபதேசத்தை ஆராய்ந்து அறிந்து படித்து அதன்படி நாம் வாழ வேண்டும். இதுவே கர்த்தருடைய உடன்படிக்கையா இருக்கிறது. 10 கட்டளைகளும் மலை உபதேசமும் ஒன்றே. இவை இரண்டையும் நன்றாக படித்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய அதை படித்து அதன்படி நடக்க வேண்டும். அப்படி செய்கிறவர்களே கர்த்தருக்கு பயந்தவர்கள். அப்படி கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கும். இதுவே வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற ஒரே வழி. அவருடைய கட்டளைகளின்படி வாழ விரும்புகிறவர்கள் மேல்தான் கர்த்தருடைய கிருபை இருக்கும். அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். வானங்களில் சிங்காசனம் வைத்து, வானத்தையே சிங்காசனமாக வைத்து கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. சர்வம் என்று சொல்லும் போது பூமி, நிலா, சூரியன், இது சூரிய குடும்பத்தில் உள்ளது. மற்ற கிரகங்கள், வானமண்டலம் முழுவதும் இருக்கிற எல்லாவித பொருட்கள், எல்லா இடங்கள், அதாவது கேலக்சி, யூனிவர்ஸ் முழுவதும் இருக்கிற எல்லா பொருட்களும் கர்த்தரை ஆளுகை செய்கிறார். அவரை ஆளுகை செய்கிறார். சர்வத்தையும் அவரை ஆளுகை செய்கிறார். கர்த்தர் எவ்வளவு பெரியவர்! அண்ட சராசரத்தை விட பெரியவர். கர்த்தர் தம்மை சுருக்கி கொண்டு மனித அவதாரத்தில் மனிதனை போல இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் அவர் மிகவும் பெரியவர். கர்த்தர் யூனிவர்ஸை ஒரு சிங்காசனமாக மாற்றி அதன் மேல் அமர்ந்திருக்கிறார். அவ்வளவு பெரியவர் நம் கர்த்தர். அவர் அவ்வளவு பெரியவராயிருக்கிறார். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சர்வ வல்லமை உள்ளவர். அவர் அப்படியாக ஆளுகை செய்கிறார். சர்வத்தையும் ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு
அதன்படி செய்ய நினைக்கிற சௌரியவான்களே, அப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நல்ல மனிதர்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள், அவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய தூதர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு தூதர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களாக அவர்களை பயன்படுத்துவார். அப்படிப்பட்டவர்களே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே கர்த்தருடைய உண்மையான ஊழியர்களாய் இருக்கிறார்கள். நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்து, கர்த்தருக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் செய்து, அவருக்கு வேலைக்காரர்களாக பணிவிடைக்காரர்களாக இருக்கிறவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அப்படிப்பட்டவர்களே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். கர்த்தருடைய சர்வ சேனைகளே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் மிகவும் கிருபை செய்தார். கர்த்தருடைய சேனைகள் என்று சொல்லும் பொழுது கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்கிற ஜனங்கள் சர்வ சேனைகளாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிழ்வோம். கர்த்தர் ஆளுகை செய்கிற இடங்களில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் ஆளுகை செய்கிற இடங்கள், கர்த்தர் எந்தெந்த மனிதனிடத்தில் ஆளுகை செய்கிறார், எந்தெந்த இடத்தில் ஆளுகை செய்கிறார்கள், அவருடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடவுது. கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார், அவர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். அது போல என் ஆத்துமாவே நீயும் கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் உன்னை ஆளுகை செய்கிறார், அவர் என்றென்றும் உன்னை காப்பார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மகிழ். சங்கீதம் 104 1 முதல் 13 வசனங்கள் வரை. இந்த வேத பகுதியில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சிருஷ்டிப்பை குறித்து, அதே போலவே இந்த அதிகாரத்திலும் சர்வலோகத்தின் சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தார் வானத்தையும் பூமியையும் என்பதை குறித்து விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி செலுத்து. கர்த்தர் மிகவும் பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய சிருஷ்டிப்பு மிகவும் பிரம்மாண்டமானது. அவர் வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாயிருக்கிறது. கர்த்தரை புகழ்கிற வார்த்தைகள் அவரை சூழ்ந்திருக்கிறது. புகழ்ச்சியினால் மகிமை உண்டாயிருக்கிறது. கர்த்தர் மகத்துவமானவர். அற்புதமான காரியங்களை செய்வதில் கர்த்தர் பெரியவர். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார், அவர் மிகவும் பெரியவர். வானம் என்பது ஒரு திரை போல இருக்கிறது. ஒளியை, வெளிச்சத்தை கர்த்தர் வஸ்திரமாக அணிவித்திருக்கிறார். வெளிச்சம் என்பது வானத்தையும் பூமியையும் மூடி இருக்கிற ஒரு துணியை போல இருக்கிறது. ஒரு துணி உடலில் உடுத்தி இருப்பது போல கர்த்தர் வெளிச்சத்தை உடுத்தி இருக்கிறார். திரை போல, ஒரு திரை விரிப்பது போல, ஸ்கிரீன் போடுவது போல கர்த்தர் வானத்தை விரித்து வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம்! நமக்கு வானம் என்பது மிக 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 பெரியது. நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அது மிகவும் பெரியதா இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு அது ஒரு திரையை போல. அவர் எவ்வளவு பெரியவர்! நாம் இதை சற்று ஆராய்ந்து உணர்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய நிலை என்ன? நம்முடைய தகுதி என்ன? நாம் மனிதன் என்பவன் யார்? அவனுடைய நிலை என்ன? கர்த்தர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார்! வானமே அவருக்கு ஒரு திரையை போல என்றால் அவர் அந்த அளவுக்கு அழகாக படைத்திருக்கிறார். அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கிறது! அவர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார்! நாம் சர்வ சாதாரணமாக கர்த்தரை நினைத்து விடுகிறோம். நம்மை போல ஒருவராக அவரை நினைத்து விடுகிறோம். அல்ல, அவர் மிக 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 பெரியவர், மகத்துவமானவர், மகிமைக்குரியவர். அதை உணர்ந்து புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். கர்த்தர் தமது மேல் வீடுகளை, மேற்கூரையை தண்ணீரினால் போட்டு மேகங்களை ரதமாக மாற்றி, ரதமாக அந்த மேகங்களின் மேல் ஏறி
காற்றின் செட்டைகளை விரித்து அவர் பறந்து செல்லுகிறாராம். கர்த்தர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார், எவ்வளவு வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவரை நம்மால் எப்படி அவரை நாம் புரிந்து கொள்ள முடியும்? யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அவரை முழுமையாய் புரிந்து கொள்ள நம்மால் முடியாது. அவர் வல்லமை அவ்வளவு பெரியது. அதற்காக முழுவதும் ஒன்றும் தெரியாமல் நம்மை போல ஒரு மனிதரை போலவும் அவரை நினைத்து விடக்கூடாது. அவர் வல்லமையை நாம் ஆராய்ந்து ஆராய்ந்து புரிந்து கொள்ள நம் வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே ஆவிக்குரிய வளர்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய தூதர்களை அவர் காற்றாக அனுப்புகிறார், காற்றுகளாக அனுப்புகிறார். தூதர்களை காற்றை போல இந்த திசையிலிருந்து அந்த திசை என்று காற்றுகளாக அனுப்புகிறார். தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளை போல அனுப்புகிறார். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களாய் இருந்தாலும், பரிசுத்தவான்களை தூதர்களாக கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பினாலும் அவர்களை காற்றுகளை போல அனுப்புகிறாராம். காற்று மண்டலத்தில் அவர்கள் வருவார்கள். ஆவிக்குரிய மண்டலத்தில் தமது ஊழியக்காரர்களை அக்கினி சுவாலையை போல அனுப்புகிறாராம். ஊழியக்காரர்களை அக்கினி சுவாலை போல என்று சொல்லும் பொழுது, அக்கினியானது ஒரு இடத்தில் பிடித்தால் அது தொடர்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். ஒரு மரத்தில் ஒரு சின்ன ஒரு 4-5 இலைகளில் பற்றி கொண்டால் அது அப்படியே ஒரு காடு முழுக்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மரங்களை கூட அது பிடித்து கொண்டே போய்கொண்டிருக்கும். அது போல கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலை போல அனுப்புகிறாராம். ஒரு ஊழியர் எழும்பி ஊழியம் செய்தால் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் அந்த ஒரு 1000 பேர் ரட்சிக்கப்பட்டால் கூட அந்த 1000 பேரும் அவர்களுடைய ஊழியத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்துவார்கள். அக்னி பொறி பற்றி கொண்டே காட்டையே கொளுத்துவது போல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள் அக்னியை போல அவர்கள் செயல்படுவார்கள். ஒரு ஊழியர் எழும்பி 1000 ஊழியர்களை எழுப்புவார்கள். அந்த 1000 ஊழியர்கள் எழும்பி கோடிக்கணக்கான ஊழியர்களை உருவாக்குவார்கள். அவர்கள் எழும்பி அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு ஊழியம் செய்வார்கள். இப்படியாக அக்னி பொறி எரிவது போல, அக்னி பட்சிப்பது போல பொல்லாத சாத்தானின் கிரியைகள் பட்சிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கர்த்தருடைய சித்தம் நிறைவேறி ஜனங்கள் பரிசுத்தம் அடைவார்கள். ஜனங்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் அப்படியே குப்பையை போல இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், ஊழியர்களுடைய ஊழியமானது அக்கினியாய் போய் ஊழியர்களுடைய கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருதயத்திற்குள் இருக்கிற குப்பை போன்ற சாத்தானின் பிச்சையான செயல்கள், குணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும். இப்படியாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சேருவார்கள். பூமியானது அதன் ஸ்தானத்தை விட்டு நகராதபடிக்கு, நிலை பெறாதபடிக்கு, அது அசைந்து வேறு இடத்தில் நகர்ந்து எதுவும் போகாதபடிக்கு கர்த்தர் அதை ஆதாரங்களின் மேல் நிறுத்தினார். ஆதாரங்கள் என்று சொன்னார் பூமியை சுமக்கும் ஸ்டாண்ட் என்று சொல்வார்கள். நாம் வீட்டில் உபயோகப்படுத்துகிற கிரைண்டர் போன்ற பொருட்களுக்கும், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களுக்கு அடியிலே ஸ்டாண்ட் வைப்போம். அந்த ஸ்டாண்ட் அதை நம் பொருள்களை பாதுகாக்கும், அசையாமல் பார்த்து கொள்ளும். அது போல பூமியை கர்த்தர் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆதாரங்கள் என்ன என்பதை இன்றைய விஞ்ஞானத்தின்படி நாம் பார்க்கும்போது மிக தெளிவாக வேத வாக்கியம் உண்மை என்று புரியும். பூமியானது ஆதாரத்தின் மேல்தான் இருக்கிறது. வேத வசனம் சத்தியம். எப்படி என்றால், அந்த ஆதாரம் என்பது ஈர்ப்பு விசை. சூரியனும் மற்ற கிரகங்களும் பூமியை இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது. பூமி சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அது உருண்டையாக தான் இருக்கிறது. பார்வைக்கு எடுத்த உடனே நாம் பார்த்தால், ஒரு போட்டோவை எடுத்து, பூமியின் போட்டோவை எடுத்து பார்க்கும் பொழுது அதின் ஆதாரங்கள் நம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அது நிலை பெயராமல் ஒரே
வட்டத்தில் சுற்றி கொண்டிருப்பதற்கு விஞ்ஞானிகள் சொல்லும் விளக்கம் என்னவென்றால் இதுதான் காரணம். அது என்னவென்றால் அது மற்ற கிரகங்களின் ஈர்ப்பு விசையினால் பிடித்து இழுக்கப்பட்டு ஒரு நிலையில் இருக்கிறது. அப்படி என்றால் சூரியனும் நிலாவும் மற்ற கோள்களும் சூரிய குடும்பத்தில் இருக்கிற மற்ற 8 கோள்களும் இவைகள் எல்லாம் சுழன்று ஒவ்வொன்றும் ஈர்ப்பு விசையினால் பூமியை இழுத்து பிடித்து வைத்திருக்கிறது. அதனால் ஒரு கயிறு போட்டு கட்டப்பட்டது போல ஒரு ஆதாரங்கள் அவைகள் இழுத்து பிடிக்கப்பட்டு, அதாவது ஒரு பந்தை 4-5 புறங்களில் இருந்து ஒரு 10 கயிறுகளால் எல்லா பக்கமும் கட்டி இழுத்து பிடித்தால் எப்படி நடுவில் இருக்குமோ அது போல இந்த பூமியும் இருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனத்தை இன்றைய விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. பூமியானது அதன் ஸ்தானத்தின் மேல் இருக்கிறது. அதனால்தான் பூமி ஒரே சீராக சுழன்று வருகிறது. தன் நிலை மாறாமல், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பக்கம் போகாமல், சிதறாமல், ஒரு துளி அளவு கூட மாறாமல் நேராக அதன் பாதையில் சுற்றி கொண்டு வருகிறது. அதனால்தான் மனிதர்களாகிய நாம் சுலபமாக வாழ முடிகிறது. பூமி தாறுமாறாக சுற்றி இருந்தால் நம்முடைய நிலை, மனித இனமோ இந்த உலகத்தில் எந்த உயிரினமோ இருக்கவே வாய்ப்பில்லை. அதனால் இதை சற்று புரிந்து கொண்டு வேத வசனம் சத்தியம், அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பூமியானது அதன் ஆதாரங்களான புவியீர்ப்பு விசையினால், மற்ற கிரகங்களினால் ஈர்ப்பு விசையினால் ஒன்றை ஒன்று இழுத்து பிடித்திருப்பதினால் அது சரியான பாதையில் சுழன்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் பூமியை ஒரு வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினார். தண்ணீரினால் கர்த்தர் பூமி முழுவதையும் மூடினார். அதில் நிலப்பகுதி கொஞ்சம் மட்டும் வெளியே தெரிகிறது. மற்ற மூன்றில், அதாவது 2 பங்கு பகுதி முழுவதும் தண்ணீரினால், கடல் நீரினால் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு துணியை போட்டு பூமியை மூடுவது போல தண்ணீரினால் கர்த்தர் அதை மூடி வைத்திருக்கிறார். பர்வதங்களின் மேல் தண்ணீர் சென்றது. மிகப்பெரிய மலைகள், எவரெஸ்ட் சிகரம் போன்ற, இமயமலை போன்ற மிகப்பெரிய மலைகளிலும் தண்ணீர் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. இது நோவாயாவின் காலத்தில் ஜலப்பிரளயத்தின் போது நடந்தது. அதற்கு முன்பே கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் நாட்களிலேயே தண்ணீர் முழுவதும் பூமியை சுற்றி இருந்தது. அது நிலப்பகுதியே இல்லாமல் முழுவதும் நீராக இருந்தது. 3ஆம் நாள் சிருஷ்டிப்பை நாம் கவனித்து பார்க்கும் போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் நாள் சிருஷ்டிப்பை பார்க்கும் போது 2ஆம் நாளில் முழுவதும் தண்ணீர் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் நாளில் கர்த்தர் வெட்டாந்தரை உண்டாக கடவது என்று சொல்லுகிறார். அப்பொழுது தண்ணீருக்குள் இருந்து நிலப்பகுதியானது வெளியே வருகிறது. பூமியின் அடித்தட்டில் இருந்த நிலப்பகுதியானது சற்றே மேலே எழும்பியதினால் கடல் நீர் ஒரு பக்கமாக ஒதுங்கி நிலப்பகுதி தென்பட்டது. அந்த நிலப்பகுதி தான் பூமியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியா இருக்கிறது. காடுகளும் தேசங்களும் மலைகளும் இருக்கிற, இப்பொழுது இருக்கிற நிலப்பரப்பாய் இருக்கிறது. தண்ணீருக்குள் முழுவதும் மூடியிருந்த பூமியை, அதிலிருந்து சிறிது வெட்டாந்தரையை வெளியே வரும்படி செய்து அதில் மனித இனத்தை கர்த்தர் வைத்தார். மற்ற எல்லா ஜீவராசிகளையும் வைத்தார், நிலப்பகுதியில் வாழ்கின்றவைகளை. தண்ணீர்கள், மலையின் மேல் நின்ற தண்ணீர்கள் கூட உம்முடைய சத்தத்தை கண்டு, உம்முடைய கண்டிப்பினால் விலகி ஓடியது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விலகி ஓடியது. உம்முடைய குமுறலின் சத்தத்தினால், கர்த்தர் குமுறி சத்தம் கொடுத்ததும், அவர் சொன்னதும், கர்த்தருடைய வார்த்தையினால் அவைகள் விரைந்து ஓடிற்று. மலை மேல் ஏறி கீழே வந்தது. அதாவது மலையிலிருந்து நீர் சுரந்து கீழே வருகிறது. தண்ணீரானது கடலில் இருக்கிறது. அது மழையாக பொழிவதற்கு கடல் நீர் ஆவியாகி மேலே செல்கிறது. அது மலைகளின் மேல் பனியாக மூடி கிடக்கிறது. பனிமலைகள் இருக்கும் இடத்தில் தண்ணீர் மிகவும் தேங்கி இருக்கிற பகுதிதான் பனிக்கட்டியாக உறைந்து மலைகள் எல்லாம் வெள்ளையாக இருக்கிறது. இமயமலை, எவரெஸ்ட் சிகரம், அண்டார்டிகா பகுதிகள் போன்ற இடங்கள் எல்லாம் வெண்மையாக இருப்பது பனிக்கட்டிகள். அதெல்லாம் தண்ணீர் தான். அந்த தண்ணீர் உறைந்து பனிக்கட்டியா இருக்கிறது.
அந்த இடத்தில் தண்ணீர் இருக்கிறது, மலைகளின் மேல் தண்ணீர் இருக்கிறது என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய விஞ்ஞானம் நமக்கு உண்மையாக கண்களில் காட்டியிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் கடல் நீர் ஆவியாகி இன்றும் வீடியோக்களில் நாம் பார்க்கலாம், மேகங்கள் கடல் மேல் வந்து கடல் நீரை உறிஞ்சுவதை பார்க்க முடிகிறது. நீர் ஆவியாகிறது, கடலின் மேல் பகுதியில் மேகங்கள் வந்து இறங்கி அப்படியே தண்ணீரை, கடல் நீரை உறிஞ்சுகிறது. மேல் நோக்கி கடல் நீர் செல்லுகிறது. மேலே சென்று பின்பு மழை மேகமாக பூமியின் பகுதிகளில் வந்து மழையாக பொழிகிறது. இதுவும் விஞ்ஞானத்தினால் நிரூபிக்கப்பட்டது. வீடியோக்கள் இன்றும் கூட இருக்கிறது. உண்மையான இவைகள் சம்பவம், பொய்யல்ல, கற்பனை அல்ல, நிச்சயமானவை. வேதத்தின் வசனங்களை இன்றைய விஞ்ஞானம் பல காரியங்களை நிரூபித்திருக்கிறது. இது உண்மை, வேதம் சத்தியம், அதை என்றும் விசுவாசிப்போம். நீரானது மலைகளின் மேல் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் சொல்லும் இடத்திற்கு போய் சேர்கிறது, கடலில் போய் கலக்கிறது. நீர் ஓடையாக, ஆறுகளாக பூமி முழுவதும் சுற்றி திரிந்து கடைசியில் கடலில் போய் சேர்கிறது. இவையெல்லாம் கர்த்தரின் கட்டளையின்படியே நடக்கிறது. கர்த்தர் 3ஆம் நாளில் வெட்டாந்தரையை உண்டாக்கிய பின்பு அந்த தண்ணீர் முழுவதும் மூடியிருந்த தண்ணீர் விலகி ஓடியது. வெட்டாந்தரையை விட்டு விலகி கடலில் சென்றது. அது மீண்டும் தன் இடத்திற்கு வெட்டாந்தரையை மூடிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தரை எல்லையை நியமித்திருக்கிறார். அதாவது கடற்கரையின் எல்லைகளை கர்த்தரை நியமித்திருக்கிறார். அந்த கடல் நீர் எல்லையை தாண்டி உள்ளே வருவதில்லை. கர்த்தர் கட்டளையிட்டால்தான் சுனாமியாக புலம்பி வருகிறது, சுனாமியாக வருகிறது. கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் வருவதில்லை. கர்த்தர் கட்டளையிட்டால்தான் சுனாமியாக வந்து அழித்து செல்லுகிறது. ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் அப்படிப்பட்டவை. நாம் கர்த்தருக்கு கோபமூட்டும் போது கர்த்தரை கட்டளை கொடுக்கிறார், இப்படியாக நடக்கிறது. ஆனாலும் பூமி முழுவதும் அழித்து போடும்படிக்கு கடல் நீர் பூமியை முழுவதும் மூடவில்லை, என்றும் நடக்கவில்லை. அப்படி நடவாதபடிக்கு கர்த்தர் கடல் நீருக்கு எல்லையை நியமித்திருக்கிறார். இந்த எல்லையை தாண்டி நீ பூமிக்குள் வரக்கூடாது என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அதன்படியே கடலும் தன்னிடத்தில் தனியாக அமர்ந்திருக்கிறது, பூமியை நோக்கி வரவில்லை. அதனால்தான் இவ்வுலகத்தின் சிருஷ்டிப்புகள் எல்லாம் பிழைத்திருக்கின்றன. கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் நடுவே, பள்ளத்தாக்கு என்பது 2 மலைகள் இணைகிற இடத்தில், அந்த கீழ் பகுதியில் அடிவாரத்தில் பள்ளமாக இருக்கும். 2 மலைகள் அருகருகே இருக்கும், நடுவில் மிகவும் பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்தாக்கின் பகுதியில் கர்த்தர் நீரூற்றுகளை வரவிடுகிறார். நீரூற்றுகள் அங்கு சுரக்கும்படி கர்த்தர் செய்கிறார். பள்ளத்தாக்குகளில் அந்த குளிர்ந்த இடங்களில் கர்த்தர் நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிறார். அவைகள், அந்த நீரூற்றுகள் மலைகளின் நடுவே, 2 மலைகளுக்கும் நடுவே, பல மலைகளுக்கு நடுவே சுற்றி ஓடுகிறது. அந்த தண்ணீர், நீரூற்றுகள் ஓடும் இடமெல்லாம் ஆறு என்று சொல்லுகிறோம். அந்த ஆறு ஓடுகிற பகுதிகள் எல்லாம் அங்கிருக்கிற மிருகங்களும் செடிகளும் மரங்களும் தாவரங்கள் அனைத்தும், மிருகங்களும் பறவைகளும், அவைகள் எல்லாம் புசித்து குடித்து வாழும்படி அந்த நீரூற்றுகள், அந்த ஆறு புறப்பட்டு சென்று பூமியை செழிப்பாக்குகிறது. அங்கு வாழும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லாம் தண்ணீர் கொடுத்து தாகம் தீர்க்கவும், செடி கொடிகள் வளரவும் அந்த தண்ணீர் பயன்படுகிறது. காட்டு கழுதைகள் அந்த தண்ணீரை குடித்து தாகம் தீர்த்து கொள்ளும். இப்படியாக மிருக ஜீவன்களுக்கு கர்த்தர் போஷிக்கிறார். அந்த ஆற்றின் கரைகளின் ஓரமாய் மரங்களின் மேலிருந்து செழிப்பான மரங்கள், அதில் பூத்திருக்கிற பூக்கள், அருமையான ஒரு சூழ்நிலையில் செழிப்பான பச்சை பசேல் என்று அந்த பள்ளத்தாக்குகளில் ஆறுகளின் ஓட்டத்தில் இருக்கிற தாவரங்கள் இருக்கும். அந்த பசுமையான சூழலில் மரங்களில் உட்கார்ந்து பறவைகள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கும். தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து கர்த்தர் தண்ணீர் இறைக்கிறார். மேல் வீடு என்று சொல்லப்படும் பொழுது மேகங்களில் இருந்து கர்த்தர் தண்ணீரை கொடுக்கிறார் என்று பொருள் கொள்ளலாம். இன்னொரு காரியம், நம்முடைய
நாம் வாழும் இந்த பூமியானது சூரிய குடும்பத்தில் உள்ளது. இந்த சூரிய குடும்பம் மில்கிவே கேலக்சி என்று சொல்லக்கூடிய பால்வழி மண்டலத்தில் உள்ளது. இந்த பால்வழி மண்டலமானது யூனிவர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அண்டத்தில் இருக்கிறது. இந்த யூனிவர்ஸுக்கு மேலாக கர்த்தர் சுற்றிலும் தண்ணீரை வைத்திருக்கிறார். இது வேதாகம விளக்கமாய் இருக்கிறது. அங்கிருந்து தண்ணீர் வருகிறது. கர்த்தர், அதாவது இதை நம்புவதற்கு கடினமாக இருக்கலாம். ஏனென்றால் இந்த எல்லை தூரத்தை இன்னும் விஞ்ஞானிகள் டெலஸ்கோப் மூலமாக கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு யூனிவர்ஸின் எல்லை நமக்கு தெரியாததா இருக்கிறது. அவ்வளவு மிக தூரமா இருக்கிறது. பல ஆயிரம் ஒளியாண்டுகள் தூரம் சென்றாலும் கூட இன்னும் தென்படவில்லை. அப்படி இருக்க அதற்கு மேற்பட்ட இடத்தில் கர்த்தர் தண்ணீரை வைத்திருக்கிறார். இதுவே கர்த்தர் தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து தண்ணீர் பாய்ச்சுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்திக்கு விஞ்ஞான அதாவது விஞ்ஞான பூர்வமான நிரூபணம் இல்லை என்றாலும் வேத வசனம் இதை சொல்லுகிறது. இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் நாள் சிருஷ்டிப்பின் தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து கர்த்தர் பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். மேல் வீடுகள் என்று சொல்லும் போது இந்த இடத்தில் மேகங்களின் மேலிருந்து மலைகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறார். மழை பெய்து அதன் மூலம் தண்ணீர் வருகிறது. அந்த மலையிலிருந்து தண்ணீர் அருவியாக கொட்டி ஆறாக நிரம்பி பூமியெங்கும் சுற்றி திரிந்து கடலில் கலக்கிறது. அந்த கடல் நீர் மீண்டும் ஆவியாகி மேகங்களுக்கு செல்கிறது. இது ஒரு சுழற்சி முறையாக நடக்கிறது. உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாகிறது. இப்படி கர்த்தர் செய்வதினால், இந்த காரியங்களை கட்டளையிட்டு கர்த்தர் செய்வதினால், இது கர்த்தரையே செய்கிறார். இப்படி செய்வதினால் பூமி முழுவதும் அந்த தண்ணீர் செல்லும் இடமெல்லாம் செழிப்பாகி பூமியில் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ஆகாரம் தந்து தாகம் தீர்த்து அவர்களை வாழ வைத்து நல்ல சீதோஷ்ண நிலையை கொடுத்து இப்படியாக கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய கிரியைகள் அற்புதமானது. அவர் மிகவும் பெரியவர், நல்லவர். அவருடைய வல்லமையையும் அவர் எவ்வளவு மகா பெரியவர் என்பதையும் புரிந்து கொள்வோம். அவர் மிகவும் நல்லவர். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுப்போம். மரியாதையாக நடந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.